நாளிலேருந்து என்னுடைய வார்த்தை கொடுக்க முடியாத கத்தை எடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கத்தை பெரியவர். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா ஆண்டவரே, இந்த வேலையில கூட தகப்பனே பேசுறீங்க. நல்ல பிதாவின் ஆவியான சொல் தகப்பனே, ஆவியான பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வாயோடு பேசுவோம்ப்பா. அடியை முழுமையும் மறைச்சி வெளிப்படுங்க தகப்பனே. கத்துடைய ஆவியானவரை கேட்குற மக்களுக்கு தகப்பனே இந்த வார்த்தையில் ஆறுதல் ஊற்றுறதும் ஆசீர்வாதமாகவும் இருக்க ஜெபிக்கிறேன். பலன் கொடுக்குற வார்த்தையை இருக்கட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியான வல்லமையாக வெளிப்படுவாப்பா. உடைய கற்பனைகளை தாழ்த்துக்குள்ள பெருமையாக கர்த்தாவே உடைய வார்த்தை நிமித்தம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. கர்த்தருடைய வளர்த்துக்கிற எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே, கோயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே, கோயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளையே நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 128 சங்கீதம் 1 வசனம் 2 வசனத்தை எடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்க எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படிங்கிற வசனத்தை வச்சு நான் எடுக்கிறேன். அந்த நாட்களையும் கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்க எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு தான் பயப்படணும். நம்ம இந்த உலகத்தில் யாருக்குமே கூட பயப்படக்கூடாது. பயப்பட வேண்டிய அவசியம். அதாவது அந்த காரியங்களுக்கு சில காரியங்களுக்கு நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பயந்தமாக நிற்கலாம். ஆனால் என்னன்னு கேட்டால் நம்ம ஆண்டுக்கு பயப்படணும். ஏசப்பாவுக்கு பயப்படும் போது தான் அவர் சொல்கிற பயந்து அவர் வழியில் நடக்கணும் அவன் பாக்கியவான். இப்போ அவருக்கு பயந்து ஒரு வழி நடக்கணும். அவர் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து வசனத்தின்படி நம்ம அவருக்கு பின்னாடி என்ன செய்யணுமோ நடக்கும். அவர் வழியில் நடக்கணுமா. அவர் வழியில் நடக்கும்போது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு வசனம் போடுறது. அவருடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அவருடைய வழியில் நடக்கணும். அதனால கர்த்தருடைய வழியில் நடக்கிறது நிறைய பேருக்கு மனம் கிடையாது. ஆண்டுடைய வழியை அவங்க அசட்டை பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப அசட்டை பண்ணுறாங்க. அவங்க மாம்சம் விரும்பினதை அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பயந்து நிறைய பேர் நடக்கலை. அவங்க மாம்சம் விரும்பினது மனம் விரும்பினது இதை தான் செயல்படுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. தவிர ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை அவங்க என்ன செய்யலை. இல்லை ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது அந்த வழியில் அவருடைய வழியில் நடக்கும்போது கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியும். இன்றைக்கி நிறைய மக்களுக்கு நஷ்டம், நிறைய மக்களுக்கு வேதனை, இன்றைக்கி நிறைய மக்கள் குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனைனா கர்த்தருடைய வழியில் நடக்கிற தவறு இருக்கும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருந்தும் அப்படி வழியில் நடக்காமல் இருக்கிறதுனால தேவன் என்ன செய்கிறாருன்னா அதில் நம்ம மேலே கோபம் கொள்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அன்புள்ள தேவன், ஆண்டவர் பாசமுள்ள தேவன் அவர் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் அன்புள்ள தேவன் தான், பாசமான தேவன் தான். அவருக்கு கீழ்ப்படுத்தி நடக்கணும்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் அவர் அன்பு நம்ம மேலே அதிகமாக வச்சுருக்கிறாரு. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. அது மாத்திரம் இல்லை, நாட்கள் அவருடைய பிள்ளைதான் சொல்லிட்டு நம்ம செயல் பிரகாரம் நடந்தோம்னா அது என்னன்னா ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அதனால் ஆண்டவரே நினைச்சிட்டுவார், நவுந்துவார், விலகிடுவார். விலகும் போது அந்த காரியத்தில் விலகும் போது நம்ம சில சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. நிறைய காரியங்களை நம்ம அந்த சிக்கல்களை சந்திக்கிறாங்க நிறைய பேர். அவருடைய பாதத்தை தேடலை, அது மாத்திரம் இல்லை வேதத்தை நேசிக்கலை. வேதம் கூறுகிறது, உங்களுடைய வேதம் மட்டும் மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு வசனம் இருக்குது. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் இருக்குது. நீங்கள் 119 அதிகாரத்தில் நிறைய ஒரு வசனத்தை குறித்து தான் போடுச்சு. நான் இப்போ பைபிளை படிக்கும்போது கூட அது ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். அந்த வசனத்தை ஒரு வசனத்தை நேசிக்கிற மக்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது.
119 சங்கீதத்தில் 70 பொழுது அவர்கள் இறுதியும் நினைப்பு நீ கொளுத்தி இருக்கிறது, நானும் உங்களுடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்போ நான் உன்னுடைய வேதத்தில் எப்படி இருக்கேன்? மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. வேதத்தில் தான் மனமகிழ்ச்சி இருக்கணும். அந்த மனமகிழ்ச்சி இல்லைன்னா நம்ம நிறைய காரியங்களை சந்திக்கிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை கருத்து எடுத்துக்க எல்லா பிள்ளைகளுமே மக்கள் பார்க்காங்க. மக்கள் பார்த்து எடுத்துறாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்களும் கிறிஸ்தவங்க தான் வேதக்காரன்னு பார்க்கும்போது நம்ம சில காரியங்கள் நம்ம இஷ்டத்துக்கு செய்யும் போது ஆண்களுக்கு கோபம் ஆகிடுது. அந்த கோபத்துக்கு என்ன செய்கிறாங்க? ஆளாகிடுறாங்க. ஆளாகும் போது நிறைய காரியங்களை நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வரும். அடுத்தவங்களை சொல்லக்கூடாது. நம்மகிட்ட என்ன குறைக்குன்னு பார்க்கணும். நம்மளை சோதித்து பார்க்கணும். நம்மளை சோதித்து நம்மளை ஆராய்ச்சி நம்மளை பார்க்கணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது பெரிய தப்பு. என்கிட்ட என்ன குறை இருக்குது? நான் இப்படி நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறேன். என்கிட்ட என்ன குறை இருக்குது? நான் ஆண்டவருக்கு எப்படி நடக்கிறேன்? ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் பக்கமே இருக்காது. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துகிற மாதிரி அவங்க இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப விலகி கிடப்பாங்க. அந்த ஆலயத்துக்கு கூட வர மாட்டாங்க. ஆனால் பேர் வெளியிருந்து கிறிஸ்தவங்க இருப்பாங்க. சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. ஞானஸ்தானத்துக்கு வருவாங்க, அப்புறமா கல்யாணத்துக்கு வருவாங்க. கல்யாணத்துக்கு பிறகு அவங்க சேர்த்த பிறகு பிரேதம் தான் சர்ச்சுக்குள்ள வரும். இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களும் நிறைய இருக்காங்க. அப்புறம் பண்டிகை கிறிஸ்தவம் சொல்லி சர்ச்சுக்கு வரவங்க இருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு வருஷத்துக்கு இருக்காங்க, நியூ இயர்க்கு இருக்காங்க. இப்படி இருக்கிற கிறிஸ்தவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்கள எனக்கு வர நேரம் இல்லைன்றாங்க. ஆனால் நமக்கு வேறு மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கும், ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கும், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். இப்போ ஜாலி கிடைக்கும், மணி பிள்ளைகள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் ஆக்சுவலி சர்ச்சைக்கு போகிறதுக்கு நேரம் இருக்காது. அது ஆடுறது விரும்பலை. அப்படி வழியில் நடக்கக்கூடிய எவ்வளோ அவர் பாக்கியவான், அவன் தான் பாக்கியவானாக இருக்கும். அதனால் கத்துடைய பிள்ளைகளாகினா நம்ம குடும்பத்தில் தாயும் தகப்பனும் ஆண்டு பிரியமாக இருக்கும்போது முக்கியமாக வசனம் தகப்பனுக்கு தான் போட்டிருக்கு. அவன் அந்த குடும்பத்தில் இருக்க தலைவர்களுக்கு தான் போட்டிருக்கு. அவன் கர்த்தர் பயந்து ஒரு வழியில் நடந்து எவனோ அவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசமே அவன் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் கர்த்தருக்கு பயந்து நடந்து தேவனுக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி தேவனுடைய பாதத்தை தேடணும், தேவனுடைய ஆலயத்தை தேடணும். அதனால் தேடும்போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டுக்கோங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அது போட்டிருக்கிற வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் எகிப்தின் ராஜா அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். பெண் பிள்ளைகளை விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பான். 15 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 1:15 யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15 வருஷத்தில் அதுவும் இன்றி எகிப்து ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரிய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனைவியின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார்கள். அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மருத்துவச்சிகளுக்கு தேவனுக்கு பயந்ததுனால எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு என்ன செஞ்சால் காப்பாற்றினாங்க. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். நான் கேட்குறேன், எப்படி நீ ஆண் பிள்ளைகள்லாம் நீங்கள் உயிரோடு காப்பாற்றுறீங்க, என்ன விஷயம்? அவங்களெல்லாம் கொல்லணும்னு சொல்லியிருந்தேனே ஏன் கொல்லலை அப்படின்னு மருத்துவச்சி 2 மருத்துவச்சிகளையும் கூப்பிட்டு கேட்குறாரு. அந்த ராஜா கேட்குறாரு, எகிப்தி ராஜா. அதுக்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரிய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவம் ஆகிறது, அவர்களுக்கு பிரசவித்து ஆகுது என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் வளர்ந்து போனார்கள். அவங்க தேவனுக்கு பயந்ததுனால, அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவங்களுடைய இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அந்த எகிப்து ராஜாவுக்கு அவங்க பயப்படாமல் தைரியமாக அவங்க பலசாலிகள் எபிரியர்கள் ரொம்ப பலசாலி பெண்கள், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க குழந்தை பெற்று எடுத்துருந்தாங்க அப்படின்னு ராஜாவை சொல்கிறாங்கன்னா கருத்துக்கு பயந்தவங்க. இவங்க சொல்ல முடியல, நம்ம அவங்களுக்கு கட்டளை இருக்கும்.
ஆண் பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும் கொண்டு வரணும்னா நாளைக்கு எகிப்து அந்த ராஜாவுக்கு அடுத்த உங்களோட பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து ராஜ்யத்தை ஆண்டக்கூடாது, அதனால அவங்களுக்கு ஒரு பயம், அதனால ஆண் பிள்ளைகளை கொண்டுருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கே நம்ம ஆண்டவர் பயந்து நடக்கணும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நம்ம இருக்கணும். ஆட்களை பார்த்து நம்ம நேரம் கண்டு நம்ம பேசக்கூடாது, நேரம் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் பிரியப்படுத்திடக்கூடாது. தேவனுக்கு பயந்த காரியம் எந்த காரியமும் பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்லக்கூடாது. எந்த காரியத்தை எப்படி செய்யணுமோ அந்த காரியத்தை செய்யணும், கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஆனால் தாவீது கூட ஒரு சில வந்து சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசினாருன்னு சொல்லி பைக்கில் போடுவோம். ரொம்ப இக்கட்டான முடியாத காரியத்தில் எனக்கு சும்மா தாராளமாக காரியத்தில் போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எந்த இடத்தாலும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராஜாக்களில் போட்டிருக்கு அந்த அதிகாரம், எனக்கு எந்த அதிகாரம் தெரியல. அந்த பொய்யின் ஆவி பொய் நீ ரொம்ப அவங்க விரும்புகிறாங்க, நான் அவங்ககிட்ட போகிறேன்னு அந்த ராஜா வந்து சொல்லி போ அப்படின்ட்டுருவார். சரி இப்போ அவங்க பொய் விரும்புகிறாங்களா அங்கே போகணும். அப்போ அவங்க வாயில் பாரும்போது என்ன வரும்னா பொய்யாக தான் வரும். என்ன பேசுனாலும் பொய் தான் பேசுவாங்க, உண்மை பேசவே மாட்டாங்க. அதனால் அவங்க எல்லா வாயிலிருந்து உண்மை வரணும்னா நான் வளைச்சி போட்டாலும் உடிச்சு போட்டாலும் வந்து உண்மை வராது. ஆண்டவர் ரட்சித்தா தான் அந்த உண்மை வரும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவங்க தாறுமாறாக நடப்பாங்க. ஆனால் கத்தோலிக்க பிள்ளைகளாக நீங்கள் இந்த மருத்துவச்சி தேவனுக்கு பயந்துருந்தாங்க. நீங்கள் 21 வாசனை என்ன போட்டுருக்குன்னா 1:21 இருக்கும். யாருன்னா 1 வாசத்தில் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை கத்த தலைக்கும்படி செய்தாராம். ஆண்டவருக்கு பயந்து இருந்ததுனால அவங்க குடும்பங்கள் நினைச்சிச்சு தலைக்கும்படி கத்த செய்தாராம். அந்த குடும்பங்கள் தலைக்க ஆரம்பிச்சிட்டு அந்த குடும்பங்கள் அடியோட வேற பற்றுக்கொலை அவங்க அந்த மருத்துவ குடும்பம் நல்லா தலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் தேவனுக்கு பயந்து இருந்தோம்னா அந்த குடும்பங்களை என்னச்சுன்னா ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயந்து அவன் வழி நடக்கணும், அவன் பாக்கியமாக அவங்க அவன் கையில் பேசிட்டு அவன் சாப்பிட்றான், பாக்கியம் நன்மை உண்டாயிருக்குன்னு சொல்லி நம்ம சங்கீதம் 128 வாசித்தோம். அதேமாதிரி கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கணும். இந்த மருத்துவச்சிகள் வந்து இவங்க வந்து ஆண்டவருக்கு பயந்துருந்தாங்க. நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க எப்படி இருந்தாலுமே அந்த எய்த்தில் இருக்கிற இந்த மருத்துவச்சிகள் வந்து தேவனுக்கு பயந்தாங்க. அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்களும் இயேசு யாருன்னு சொல்லி அறிஞ்சு நல்ல கர்த்தரை அறிகிற அறிவினால் அறியப்பட்டு அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்த உலகத்தில் கொஞ்ச நேரம் நம்ம இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட உலகத்தில் ஆண்டவர் பயந்து உண்மை உத்தமத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளையே அப்படிப்பட்ட இந்த மருத்துவச்சி குடும்பத்தை ஆண்டை தலைக்கப்பட்டது போல நம்ம குடும்பம் தலைக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து நம்ம நடப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை சிலாக்கியத்தை நமக்கு நினைச்சு ஒரு ஆண்டவர் தருவார். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 103 சங்கீதம் 103 103 சங்கீதத்தில் 17 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் போடுது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அப்போ நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தருடைய நீதியும் ஒரு கிருபையும் இருக்கணும்னா நம்ம தேவனுக்கு பயப்படணும். நம்ம பின் சந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்ம ஆண்டவருக்கு பயந்துருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறவங்க திட்ட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் போட்டிருக்குது. அதனால் நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படும் போது தான் நம்மளுக்கு திட்ட நம்பிக்கை வரும், நம்ம பிள்ளைங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு திட்ட நம்பிக்கை உண்டு, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு பயந்து நடங்க. நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் தேவனுடைய நீதியிலையும் தேவனுடைய கிருபையிலையும் பெருக வேண்டுமானால் முதல் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை சிலாக்கியத்தை தருகிறார் நமக்கு. ஆண்டவர் 18 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா 103 13 வசனத்தை வாசி 13 வசனம் வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறார். அவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்குறார், அவர் நமக்கு இறங்குறாரு. அதனால தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு அவர் என்ன இறங்குறாரு. நம்மளுக்கு யாருன்னு அவர் சொல்றாரு கேட்டா, நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். இங்கே மண்ணு தான், நம்ம மண்ணுக்கு மண்ணு தான். அவர் சகலத்தையும் உருவாக்குனவர், சகல சிருஷ்டித்தவர், சகலத்து நியாயாதிபதி. வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் அவர் கையில் தான் இருக்கு, ஆண்டோடைய கருத்தில் தான் இருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மளை வந்து அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் மண்ணு தான்,
அப்படி அப்போ நம்ம மண்ணு இந்த பாடுக்கு நம்ம ஆண்டவர் படுத்தக்கூடாது, படாத பாடுபடுத்தணும் ஆண்டவரை. அதனால் நமக்கு வந்து ஆண்டவர் பயப்படுற பயம் கண்டிப்பாக இருக்கணும். அவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு தான் அவர் என்ன நீதி செய்கிறது என்ன இருக்கிறார். அவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு தான் கிருபையை தருகிறாரு. அவர் பயந்த பிள்ளைகளுக்கு தான் அவருடைய நீதி அவர் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாக என்றைக்கும் உள்ளது அப்படின்னு வசனம் போட்டிருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நம்மளை வந்து அவர் மண்ணின்று நினைவு கூறுகிறார். அது மாத்திரம் இல்லை, 15ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது, வெளியே புஷ்பத்தை போல பூக்குறான், காற்று அது மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு, அது இருந்த இடம் இனி அதை அறியாது. நம்மளுக்கு வந்து மண்ணென்று நினைவு கூறுறாரு, புல்லுன்னு நினைவு கூறுறாரு. காலையில் அது புல்லு மலைக்கு சாயங்காலம் காஞ்சி போயிடும். ஆனால் அப்படிப்பட்ட இருக்க நம்ம வந்து நினச்சி கூட பண்ணிக்கக்கூடாது. தேவனுக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நினச்சிருந்தா அவருடைய பயப்படுற பிள்ளைகளுக்கு தான் அவர் இறங்குகிறாரு. அந்த தேவனின் பிள்ளைகளுக்கு நீங்கள் 103 சங்கீதத்தில் அப்படி அவருடைய கிருபியினால் அவர் போட்டிருக்கிறாரு. எதுக்கு கையில் தந்திருக்கிறாரு? என் பிள்ளைங்க இந்த வசனத்தை வாசித்து இதன்படி நடக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் ஆண்டு பைபிளில் வசனத்தெல்லாம் எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம வந்து உணர்வுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம வந்து ஆண்டு பயந்து நடக்கணும். இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும் போது ஆண்டவர் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறாருக்காக நம்ம பின் சந்ததியும் அத்தனை ஆசீர்வதிப்பார். நம்மளோட முடிஞ்சு போகிற காரியம் இல்லை. நம்ம சந்ததிகள் பின்னால் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம பயந்து நடக்கும்போது நம்ம சந்ததிகள் இப்போ கற்றுக்கு பயந்து நடப்பாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வச்சுருக்கணும். எத்தனையோ மிஸ்டரியில் நம்ம பார்க்குறோம், சொத்து இல்லை, சுகம் இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, எதுவுமே இல்லாட்டாலும் அவங்க அம்மா அப்பா வந்து நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பைபிளை மட்டும் வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டரிகள் வாழ்க்கையை நம்ம சொல்லும்போது கேட்டுருக்கோம். பைபிளை தான் வச்சுட்டு போய் போனாங்க. அப்போ அதில் நினைச்சு அந்த பிள்ளைங்க நினச்சிட்டாங்க ஊழியக்காரங்களாக ஆகிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்களாக மாறுறாங்க. அவங்களுடைய அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சாங்க, முழங்கால் நின்றாங்க. நமக்கு இப்போ முழங்கால் போட முடியல, ஏன் போட முடியல, சிக்குனியாக காய்ச்சல் வந்தது, அதிலே முழங்கால் போடுறத நிறுத்திட்டான் சாசு. அங்கே அதில் தான் அந்த எலும்புகள்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்களா. நேரம் முழங்கால் மணிக்கணக்காக நின்றவங்க தான். ஆனால் இப்போ முழங்கால் போட்டோம்னா ரொம்ப தாங்க முடியல, வலி அப்படி பயங்கரமாக இருக்கிறனால தான் சேரில் போகிற வேண்டிய சூழ்நிலை ஆகுது. ஆனால் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க அப்படி தான். நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த சிக்குனியா காய்ச்சல் வந்துச்சு, கொரோனா காய்ச்சல் வந்துட்டு நிறைய காய்ச்சல் வந்துச்சு. அப்படி அந்த காலத்தில் தான் பிள்ளைங்களுக்கு எல்லாருடைய எலும்பும் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆண்டவர் ஜீவனோட பாதுகாத்தாங்க. மட்டுமா கிருபையாக நம்மளுக்கு கலந்து தந்துட்டு இருக்காங்க, நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அவரும் நம்ம தந்துருக்க எல்லா ஆசீர்வாதமும் கிருபை தான். கிருபையாக நம்ம தந்திருக்கிறார். கிருபையாக ஒரு பிள்ளையை நம்மளை அணைச்சி வச்சிருக்கிறாரு. காலை தூரம் அப்படி கிருபை புதியது அப்படின்னு அழைச்சிருக்காரு. காலை தூரம் நம்ம அவர் புதிய கிருபை இருந்துச்சுன்னு கேட்டு பெற்றுக்கிறோம். ஆண்டவர் காலை தூரம் கிருபை புதிய கிருபை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்கள் புதிய கிருபை தான் எங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. அந்த நாளில் நீங்கள் எங்களை நடத்துங்க, எங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் கொடுக்கும்போது தான் ஆண்டவர் நடத்துவார். நம்மளை கர்த்தருக்கு அழகாக நடத்துவார், அழகாக அவர் ஆசீர்வதிப்பார். அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசித்து கீழ்ப்படிச்சிடணும் வசனத்துக்கு. இப்படி கீழ்ப்படியும் போது அது ரொம்ப கடினம்லாம் கிடையாது. கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா அது வந்து அது நமக்கு சந்தோஷம் வந்துடும். அப்புறம் நமக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அதனால் நம்ம வந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தடையாகக்கூடாது. மெசேஜ் கூட டெய்லி இப்போ கொடுக்குற கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாங்க. அதுக்கு ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அது மாத்திரம் எப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், உன்னுடைய வாசஸ்தலத்தை நீ விரிவாக்கு, அதுக்கு நீ தடை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு நாள் சொல்லும்போது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இது தேவனுடைய வார்த்தையை கொடுக்குற சித்தி அல்லது இப்படி கொடுக்குற சித்தமாக இல்லைன்னு எனக்கு தெரியல ஏசப்பா அப்படின்னா. அப்படி என்னுடைய பேரை வந்து பாட்டி நான் இன்றைக்கி ஒரு செல்லில் இப்படி எடுக்க போகிறேன், வீடியோ எடுக்க போகிறேன்னா எடுத்துக்கொண்டேன். அப்படி மறுநாள் வர கொஞ்சம் லேட்டாச்சும் வரேன். அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா உங்கள் சித்தமாக தான் இதெல்லாம் எடுக்கணும்ப்பா, உங்கள் சித்தமெல்லாம் செய்தி வெளியே உங்கள் சித்தம் இல்லைன்னா போகக்கூடாது ஏசப்பான்னு சொல்லி அந்த பயந்து கேட்டேன். அவன் கரெக்டாக வேகமாக டைவர் கரெக்டாக மாட்டினான். கரெக்டாக பற்றி நான் வந்துட்டேன்னா கரெக்டான ஆண்டோட சொல்லி உங்கள் சித்தம் தான் ஏசப்பா அப்படின்னு வச்சு உங்கள் சித்தம்லாம் வரட்டாப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆண்டோடைய சித்தம் தீர்ப்பாக கர்த்தருடைய கரம் அழைத்து வந்து மாட்ட சொன்னாங்க. அதுபோல் டெய்லி தெய்வனுடைய வார்த்தை அவங்க தந்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். அவங்க ஆண்டு கொடுக்க சொன்னதுனால கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அவருக்கு பயந்து நடங்க. அவர் பயந்து நடக்கிறவங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. தகப்பன் தன் பிள்ளைகள் சுமக்கிறது போல நம்ம சுமக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆண்டவருடைய கிருபையினால நாக்கி இருந்து அநேக காரியங்கள் வந்து நிறைய பேர் பல பாடுகள் படுறாங்க. இன்றைக்கி ஆண்டவர்களை எழுத முடியாமல் இருக்காங்க. எத்தனை தான் சந்தித்து போதிச்சாலும் கூட சத்தியத்தை கீழ்ப்படியே மனசில் அந்த விசாசாமி படாமல் படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டு சமூகத்தில் முழங்கால் போட்டுருங்க. ஆண்டு சமூகத்தில் உங்கள் கண்ணீரெல்லாம் வடிங்க. ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீ பாதுகாத்து நீ லட்சியம் ஆண்டவரே நீ அபிஷேகம் பண்ணுங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவருடைய ரட்சிப்பின் காரணம் உங்களை தொடும்.
கர்த்தர் ரட்சித்து விடுதலை பண்ணுவார். எப்படி நடக்கணுங்கிறது சொல்லிக் கொடுப்பாரு. நம்மளோட கூட ஆவியானவர் வந்து பேச ஆரம்பிப்பார். அதனால் தேவனுடைய பிள்ளை நீங்கள் எங்கேயும் போய் கடையில் போய் வாங்கணும், எங்கேயும் போய் ஏரோப்ளைனில் ஏறி போய் அங்கே போய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு இல்லை. வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்து கதவை பூட்டிட்டு செபிக்கலாம். கதவை திறந்துருந்தால் கூட நான் கதவை பூட்டிக்கிட்டு செபிக்கிறது, அதை அரைக்கதை பூட்டிக்கிட்டு அந்த இருக்கிறது எப்படி தான் அன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணணும் வசனம் இருக்குது. அது ஒரு கரெக்டாக அரைக்கதை கூட நிறைய அர்த்தம் இருக்குது பைப்பில் வந்து. அதுக்காக நம்ம இருதய கதை கூட பூட்டிட்டு தேவசமுத்திரம் கேட்கணும். ஒரு மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம தேவசமுத்திரம் நிற்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டோருக்கு பயந்து நீங்கள் நடங்க. ஆண்டோடைய வசனத்தை கைவிடுங்க. அப்படி வசனத்தை கைவிடுற பிள்ளைகள் பாக்கியவான். ரட்சிக்கப்பட்டால் தான் அவர் யாருங்கிறது நமக்கு தெரியும். ரட்சிக்கப்படலைன்னா நம்ம வந்து துணிக்கு வந்துடும். சுயகத்தை கொடுப்போம். ரட்சிப்பு ஆண்டரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ரட்சிப்பு வந்து இலவசமாக ஆண்டர் கொடுக்குறாரு. அவரை தேடி வர எல்லா பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பின் உண்டு. சிலுவைக்கு பேர் முதுகில் ஆண்டர் சிலுவைக்கு பேர் 2 கல்லனை அடித்தாங்க. சிலுவையில் அரைஞ்சாங்க. நான் ஒருத்தர் வந்து ஆண்டவரே இந்த நாளிலே நீங்கள் ராஜ்யத்தை நினைத்தரும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். பக்கத்தில் இருக்கிறவன் வந்து என்ன செய்யறாங்க, அவன் கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான். பக்கத்தில் சிலையில் இருக்கிற இவன் சொல்ல நம்ம தான் நம்ம வந்து நம்ம பாவம் செஞ்சுட்டோம், நம்ம வந்து அநியாயம் செஞ்சுருக்கோம், நம்ம தக்கப்படி இந்த தண்டனை அன்னைக்கு அவ்வளோ ஒரு பாவம் அறியலை. அவரை வந்து சிலையில் அஞ்சகனி அவரை பற்றி சொல்லாதுன்னு அவர் சொல்லுவாங்க பக்கத்தில். அதனால் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பான்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். ஆனால் இவன் வந்து நினச்சோம் அந்த அந்த நிமிஷம் கொடுக்கப்பட்ட டயத்தில் இவன் வந்து ஆண்டவர் மெய்யான தேவன் என்பது அவனுக்கு அந்த உணர்வே இல்லை. அவன் அவ்வளோத்துல கேட்கும்போது ஆண்டவர் என்னையும் ராஜ்யத்தில் எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருந்தாலும் கூட ஆண்டவர் கரெக்ட் பண்ணியிருப்பார். அதனால் நீங்கள் இப்படி தான் 2 கூட்டம் தான் இருக்குது. ஒரு கூட்டம் வந்து தேவசமுத்திர தாழ்த்தி ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா நீ வைத்துக்கணும்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் இருக்குது. ஒருத்தங்களுக்கு வந்து ஆண்டவர் பற்றி கொஞ்சம் கிறிஸ்தவங்களை இருந்தாலும் உணர்வு இல்லாத நிறைய இருக்காங்க. நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம உணர்வுள்ள பிள்ளைகளாக தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளும் நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கத்தரிச்சுவார் நமக்கு தருவார். இன்னொரு வசனம் கூட போட்டிருக்கேன். சங்கீதம் 33 சங்கீதம் 33:18. போட்டு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. தமக்கு பயந்து அவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். அப்போ அவர்களுடைய கிருபைக்கு நம்ம நினச்சதும் காத்திருக்கணும். அதான் காலைதோறும் இப்படி கிருபை புரியுது. தேவனுடைய வாக்குதான் எழுப்பி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி இந்த இரவில் நான் நல்லா தூங்கி முழுக்கி கிருபை செஞ்சீங்கப்பா, நல்லா தூங்கி முழுக்கி கிருபை செஞ்சீங்கப்பா, கரெக்டான டைத்தில் எழுப்பி விட்டீங்கப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை காலைதோறும் உடைய கிருபை புதியுதுன்னு சொன்னீங்களே ஏசப்பா, உடைய புதிய கிருபைகளை தாங்கப்பான்னு சொல்லி அவர்கள் கிருபைக்கு நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே தமது கிருபை காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். எத்தனையோ மரண போராட்டங்கள் வரவும் செய்யுது. ஆனால் நமக்கு அதுலேருந்து நம்மளை என்ன செய்ய விலக்கி பாதுகாக்கிறார் ஆண்டவர். பஞ்சத்தில் கூட அவர்களை உயிரோடைய காக்கும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேலே இருந்துச்சுன்னா நோக்கமாக இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு அந்த பஞ்சத்தில் கூட என்ன அவர்கள் உயிரோடைய காக்கிறார். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே என்ன நோக்கமாக இருக்குன்னு சொல்லி வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் அப்படி வசனம் ஒரு 34:11 போட்டிருக்கு. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பிள்ளைகளை எனக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருக்கு செவி கொடுக்கும்போது அவருக்கு எனக்கு செவி கொடுக்கணும், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் அப்படின்னு தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். செவி கொடுக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாரு ஆண்டவர், அவங்களுக்கு பயப்படுதலை நமக்கு என்ன செய்கிறாரு போதிக்கிறார். அவருக்கு பயப்படுற பயத்தை நமக்கு போதிக்குது. இந்த வசனம் வந்து நம்மளை போதிக்குது. அதனால் நமக்கு பயந்து அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம கண்டிப்பாக நம்ம செவி வந்து எப்போதும் தேவனுக்கு முன்னால் திறந்தே இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் பேசுறது என்னன்னு இருக்கணும். அதே சொல்லிட்டு தேவனுக்கு ஆண்டவர் என்னை ரட்சிங்கப்பா, என்னை ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். அதான் பயணம் நான் அடிக்கடி சொல்லுவேன். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? ஏசப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒப்பானவங்க யாருமே கிடையாது. அதனால் அவர் நிறைய காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் நிறைய ரகசியங்களை அவர் சொல்லுவார். அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டு சமூகத்தில் தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. அதிகமாக நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காருங்க. அதிகமாக அங்கேயும் ஓடுற அந்த கூட்டம் ஓடுறது. நான் ஒரு வாரத்தில் ஓடினேன். ஆனால் அப்படி ஆசிரியத்து பண்ணல. இப்போ தான் அதிகமாக எங்கேயும் போக மாட்டேன். தேவனுடைய சமூகத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தால் ப்ரேயர் பண்ணுவேன், வீட்டுக்குள்ளே பைபிள் கொடுப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகிறவள் தான். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போகிறது கூட ஆண்டவர் அனுமதி கிடையாது. அனுமதி போயின்னா வெறுமையாக போயிட்டு இருந்தவர் ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது. அதனால் எங்கேயும் போக மாட்டேன். ஆண்டவர் அனுமதிக்கல வேண்டாம்னு சொல்லி விட்டுருவேன். அதனால் நீங்களும்
அங்கெங்கன்னு ஓடிக்கிட்டு மனுஷங்களை பிரியப்படுத்தி இருந்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. மனுஷங்களை பிரியப்படுத்தணும்னு நினைச்சாலே நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால நீங்கள் வந்து தேவனை பிரியப்படுத்த பாருங்க, தேவனை பிரியப்படுத்துங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டு ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது எல்லாம் இந்த உலகத்தில் நின்றோம். அது நம்ம ஒத்தி தான் போவோம். இப்போ ஆத்துமக்களை சம்பாத்தியம் பண்ணணும், ஆத்துமக்களை கூட்டிகிட்டு போகணும், ஆண்டோடைய பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். அங்கே போய் நமக்கு கிரீடத்தை வச்சிருக்கிறோம். அந்த கிரீடத்தை பெற்றுக்குள்ள தக்கதை நம்ம ஓடணும். அந்த போல் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு. அப்போ நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஓட்டத்தில் என்ன செய்யணும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்ம ஓடணும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்குன்னு பந்தய பொருள் வச்சிருக்கிறார் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில். நமக்கு ஓடுற ஓட்டத்தில் தான் அங்கே போய் நம்ம பந்தய பொருள் கிரீடம், அந்த கிரீடத்தை தருவார். நமக்கு என்னென்ன கிரீடம் சொல்ல அந்த கிரீடங்கள் நமக்கு வரும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம அந்த கிரீடத்தை என்ன செஞ்சுக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த கிரீடத்தை நம்ம விட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அங்கே இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப, இந்த உங்கள் ஆசீர்வாதம் சும்மா இந்த மண்ணுக்குரிய ஆசீர்வாதம் தான். அங்கே இருக்கிற ஆசீர்வாதம் பயங்கரமான ஆசீர்வாதங்கள். அங்கே தான் நல்ல பொண்ணுனால நல்ல அலங்கரிச்சு வச்சிருக்கிறார். நிறைய கற்கள் பதிச்சு நமக்குள்ளேயும் வீடு அழகழகான வீடுகளை வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து பயங்கரமாக பிரகாசம் நிறைய கர்த்தருடைய வெளிச்சத்தில் நம்ம அங்கே இருக்க போகிறோம். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக அங்கே இருப்பார். வெளிச்சம் பயங்கரமான வெளிச்சத்துக்குள்ளே இருப்போம். ஆடல் பாட சத்தத்தோடு அப்படியே ஆர்ப்பணிப்போம், தேவனை ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படின்னு பெரிய ஒரு சாக்கியத்தை கர்த்தரை வைத்திருக்கிறாரு. அந்த கிரீடங்கள் சுத்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. இங்கே வந்து பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களுக்கு இங்கே வைக்காங்க கிரீடங்களை அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி தலைவர் தொப்பி வச்சு விடுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வந்து ஆண்டுக்கு பிரியமாக ஓடும்போது தான் அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இங்கே ஓட்டத்துக்கு வந்து கப்பு கொடுப்பாங்க. அதனால் நம்ம இந்த உலகத்தை மனிதர்களுக்கு எல்லாம். ஆனால் பரலோகத்தின் பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஓடும்போது நமக்குன்னு சொல்லி கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்ம ஓடணும். மனுஷங்களை யாரையும் பிரியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. மனுஷங்களை பிரியப்படுத்துனீங்கன்னா நீங்கள் கைவிடப்படுவீங்க. ஆனால் தேவனை பிரியப்படுத்துங்க, கர்த்தருக்கு செய்யுங்க. கர்த்தருக்கு ஏற்றது என்னன்னு சொல்லி அறிஞ்சு தேவ சமுத்திரம் நீங்கள் அதிகமாக காத்துருங்க. தூக்கத்தையும் நீங்கள் ரொம்ப விரும்பாதீங்க. பகலில் கொஞ்சம் தூங்கிக்கோங்க, இருவில் கூட தேவ சமுத்திரம் விழுந்து கிடங்க. நாங்களாம் பாதி ரசிக்கப்பட்ட போஸ்டில் 1 மணி வரைக்கும் ஜோம் பண்ணி இருப்போம் கூட 1 மணிக்கு. அப்புறம் ஒருத்தங்க ரோட்டில் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்போ தான் தூங்குங்க, 3 மணிக்கு உங்ககிட்ட கிராஸ் பண்ணுறேன், ஒரே ஜபசத்தமாக தான் கேட்குதுன்னாங்க. அப்போ நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் இருந்துச்சு தெரிவிக்கிறேன். நம்ம ஜபத்தை முடிச்சு போட்டா ஆவியானவர் எழுப்பிடுறாரு. நம்ம ஜபம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கஸ்தூரிக்கா உங்கள் வீட்டில் வந்து நேரம் வந்தாலும் ஒருத்தர் வந்து அப்படியே ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார் மாடியில். நாங்கள் வந்து எல்லாம் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா ராத்திரியில் வந்து ஆண்டவர் வந்து அப்படி நேரம் முழங்காலே ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து ஒரு வயசானவர் உங்கள் வீட்டு மாடியில் முழங்கால் படி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசப்போ தான் அங்கே ஜபம் பண்ணுறாங்கன்னு. அது மாத்திரம் இல்லை, இன்னொருத்தருக்கு பக்கத்து கமௌண்ட்டுக்கு அடுத்த கமௌண்ட்டுக்கு 3ஆவது கமௌண்ட்லேருந்து ஒரு அம்மா வந்து அங்கே ரொம்ப திட்டிருக்காங்க. திட்டினோடனே எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இதுவா அப்படி ரொம்ப திட்டுறாங்க எதுக்கு. அப்போ அந்த அம்மா வந்து ரோட்டில் போகும்போது வரும்போது தான் நான் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து இதில் பயங்கரமானவங்க. அப்போ அவங்க ரோட்டில் போகும்போது வரும்போது பார்த்துருக்கேன். இப்போ எதுக்கு என்னை திட்டுறாங்க அப்படின்ட்டு நான் போய் போனேன். எதுக்கு நீ திட்டா இருந்தாலும் அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, உன்னை பார்த்தா எனக்கு கேவலமாக இருக்குது, என்னை ஒன்னி பார்த்துலையும் எனக்கு வந்து என்னை நீ வந்து கேவலப்படுத்துகிற, என்னை கேவலப்படுத்துகிற, என்னை அசிங்கப்படுத்துகிற, என்னை தலைநிமிர்ந்து நடப்பட மாட்டேங்கிற அப்படி இருந்துச்சு. அப்போ நீங்கள் யாருன்னு தெரியுது, அவங்கள்ட்ட அதிகமாக பேசுகிறதே கிடையாது. நான் இதுக்கு உங்களை நான் தலைநிமிர்ந்து நடப்பட மாட்டேங்கிறேன், நான் இதுக்கு உங்களை கேவலப்படுத்துகிறேன் அப்படிங்கும்போது அது காத்துறது கற்றுச்சு. அதான் சொல்லுவாங்க, நீ பைபிள் எடுத்துகிட்டு போங்க. இப்பொழுது அடைஞ்சிட்டுன்னா வேகமாக பைப்பில் எடுத்துகிட்டு மெத்தைக்கு போகிறான், மாடிக்கு நீ வேகமாக போகிற. உனக்கு முன்னால் வெள்ளம் அங்கேயே போட்டு ஒரு தாடி வச்சுட்டு உனக்கு முன்னால் ஒருத்தர் போகிறாரு. நீ என்னை கேவலப்படுத்தல, அந்த சாஸ்லாம் கிடைச்சி என்னை கேவலப்படுத்துறது. அப்போ தான் எனக்கு சிரிப்பானே வந்துச்சு. அதான் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன், இதுதான் ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் இருக்கணும், இனிமேல் என்னை பற்றி பேசுகிறாருன்னா மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது முன்னே அந்தால வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. ஆனால் கத்தோலிக்க பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் நம்ம ஜபத்தை ரொம்ப விரும்புகிறாரு. நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் வந்து பாருங்க, நம்ம மெத்திக்கு போதே நம்ம முன்னாடி வந்துருந்தாங்க. அவங்க சொல்லி தான் நம்மளாம் தெரியுது, எனக்கு ஆனால் அவ்வளோ ஒன்று தெரியல. அப்போ நாங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு இருந்துச்சு, சந்தோஷம், எஸ்ஸப்பா உங்களுக்கு நன்றிப்பா அப்படின்னு. அதனால் ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்களா, அப்படி நீங்கள் நைட்டில் 3 மணிக்கு அவங்க வீட்டில் ஜபசத்தை கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. ஒரு சிலவங்க மாடியில் ஒருத்தர் இப்படி முழங்கால் நின்று ஜோங்கிட்டே இருக்கேன்னு ஒருத்தர் தரிசனத்தில் தெரியுது அப்படிமாங்களா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கட்டளை பிள்ளைகளாக எங்கள் அப்புறம் நான் வந்து இன்னொன்று கூட ஞாபகம் வருது. நான் வந்து எங்கள் அம்மாவை சோம்பலன்னு சொல்லி ஆஸ்பத்திரியிலேருந்து எங்கள் அம்மா பெட்டில் சேர்த்துருந்ததுனால நான் நைட்டில் வந்து நான் பெட்டில் அவங்க கூட போய் துணைக்கு இருக்க வேண்டியது இருந்துச்சு. நாங்கள் நைட்டு தான் மாடியில் போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரேயர் பண்ணுறதுக்கு போவோம். ஒரு 4-5
அவையில நடந்து ஜெபிச்சு இதெல்லாம் கேட்டோம். அவ்வளோ இருந்திருக்காரு ஆண்டு 6 மக்களே இருந்திருக்காரு. எங்கள் தெருவில் ரோடே இருக்காது. எங்கள் தெருவில் மண்ணு தான் மண்ணு தான் இருக்கும். அங்கங்கே சங்கத்தில் ரோட்டில் இருக்கும். அதுக்கெல்லாம் ஜெபணும். லைட் வேணும்னு ஜெபணும், கான் வேணும்னு ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டு காணை போட ஆரம்பிச்சார், ரோடை போட ஆரம்பிச்சார், லைட் போட ஆரம்பிச்சிட்டாரு, பைப்பு தண்ணி வேற வச்சுட்டாரு. அப்படி எப்படி சூப்பராக தெரியும். அவ்வளோ கேட்டது பூரா ஆண்டு தந்தாங்க. அப்படிலாம் நீங்கள் கேட்டாலும் தருவாங்க ஏசப்பா. அதனால் நீங்கள் நல்லா கேளுங்க, ஆண்டு கண்டிப்பாக தருவாங்க. அப்படிலாம் எனக்கு ஏசப்பா தந்தாங்க. அப்புறம் நான் எங்கள் வீட்டில் அம்மா சொல்லுன்னு சொல்லி நைட்டில் வந்து இனியும் தங்கிடுன்னு கூப்பிட்டாங்க. பகலில் அவங்ககிட்ட போய் நான் இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்குள்ள பேச முடியாது. அதனால நான் நிறைய இடத்துல ஜெபிக்கிறதுக்கு ஒழித்து போயிடுவேன். கிராமடைய சுவிசஸ் சொல்லி நிறைய பேர் இருக்கும். அப்புறம் என்னை வந்து கமலில் வாடிக்கிறதுக்கு பிள்ளைங்க வாடிக்கை ஜெபிக்க வர பிள்ளைங்க தெரிஞ்சுட்டாங்க. அந்த பிள்ளைங்க வந்து என்ன செஞ்சாங்க இருந்தாங்க கூட ஜெபிக்க வர பிள்ளைங்க கஸ்தூரிக்கு எனக்கு இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இடத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து எப்பவுமே வந்து அவங்க மாப்பிள்ளை வந்து சாப்பாடுலாம் கொடுத்து பிள்ளைங்களாம் சாப்பாடு கொடுத்து தூங்கின பிறகு அவங்க வந்து படுத்து அவங்களாம் தூங்கிச்சிருப்பாள். நான் போய் அதை கொண்டி மட்டும் லேசாக தட்டி விடுவேன். தட்டி விட்டோன்னே எந்திரிச்சு வந்துடுற வாரேங்க. மாடியில் இருக்கிறவங்களும் வந்துடுவாங்க மாடிக்கு. அப்படி வந்தவங்க வெளியில் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வருவாங்க. அப்படி ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். அவங்க வந்து கஷ்டத்துக்கு இல்லைங்களா, அப்போ நம்ம அன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அன்றைக்கி மெத்தைக்கு போக வேண்டான்ட்டு நினச்சிருக்காங்க. கதை கொண்டி சத்தம் கேட்டுருக்கு அடிக்கிறதுக்கும். அடிக்கிற சத்தம் கேட்டோன்னா கஷ்டத்துக்கு யார் அடிக்க அப்புறம் அவங்க ஒரு நமக்கு நம்ம நினைவு அப்படின்னு நினச்சி பார்த்துருக்காங்க. அதோட வேகம் அடிச்சுட்டாங்க டம்மால்னு. சரி இவளுக்கு கைகள்லாம் ஓடலை, பயம் கொடுத்துட்டு வருது. நம்ம சர்ச்சுக்கு தான் அவ்வளோ கைகள்லாம் போய் ஆட்டி பயம் கொடுத்துட்டு வருது. பயம் கொடுத்துட்டு பார்த்தோன்னே அவன் கமௌண்டுக்குள்ளே அப்படியே வெளில ஐயோடு அப்படியே ஒருத்தர் வயசானவர் அப்படியே கமௌண்டுக்குள்ளே அப்படியே உலாகுறாரா, புறாக்கள் பறக்குதான். நீங்கள் பயந்து நடுங்கி மெத்தையில் உள்ள அக்காவை கூப்பிட்டு மாடி மெத்தைக்கு ஓடிச்சா. எம்மா ஆண்டுக்குள்ளே வந்து கதை தட்டிட்டாரு. 100க்கு 100 உண்மை, பொய் கிடையாது. அந்த நபர் நம்ம சர்ச்சுக்கு தான் வராங்க. அவங்க வந்து எக்கா நீங்கள் கதை தட்டின மாதிரியே கதை தட்டி நான் பயந்து நடுங்கிட்டேங்க. அப்படியே பார்த்தா வீட்டுக்குள்ள அப்படியே தேவன் உலாவ ஆரம்பிச்சுட்டாருக்கா அப்படின்னாங்க. அப்படிதான் நம்ம வீட்டுக்குள்ள உலாவுறாங்க ஆண்டவர். நம்ம தான் என்ன சொல்லணும்னா அவரை சரியான பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம கண்கள் உருண்டாக்கப்பட்டிருக்கு. அவருடைய நடத்தல் நமக்கு தெரியாதபடி நம்ம நினைச்சிடும். இந்த உலகத்துக்கு ஒளிக்குள்ள மண்ணுக்குள்ள கிடக்கிறோம். நம்ம வெளியே எழுதணும்னா ரசிக்கப்படணும். ரசிக்கப்பட்டு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரே நாம் உங்களுடைய பிள்ளையா இருக்கணும், என்னையும் ரசிக்கணும், என் ரட்சி நான் என்ன செய்யணுமா ரசிக்கப்படுறதுன்னு சொல்லி கேட்டால் ஆண்டவர் வந்து இந்த வழியெல்லாம் ஆண்டவர் காமிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டுக்கு பயந்து நடங்க. அதனால் ஆண்டுக்கு பயந்து நடந்து கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளை போட்டு செய்ய முடியும். நம்ம ஒரு குருட்டாட்டமான மக்களாக இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மளை போட்டு செய்கிறதுக்கு ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற நம்ம அவரை பார்க்க முடியாதபடி நம்ம கண்கள்லாம் குருடாக்கப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கர்த்தருக்கு பயந்து நடந்து அப்படி வழியில் நடக்கும்போது அவன் பாக்கியவான். கர்த்தர் பயந்து அவன் வழி நடத்துறது எவ்வளோ அவன் பாக்கியவான். அவன் கையில் பிரசனம் சாப்பிடுவான். அதனால் அந்த 8 வசனம் கொடுக்கும். 8 வசனமும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ஒரு பிள்ளைகள் பந்தி சுற்றி ஒளிமறை கஞ்சி பிள்ளை போல இருப்பான்னு போட்டிருக்கோம். உன் மனைவி வீட்டில் கணிதரும் திராட்சை கொடி போல இருப்பான்னு போட்டிருக்கோம். நீ கர்த்தர் சீயோனிலும் நீ ஆசீர்வதிப்பான்னு வசனம் இருக்கும். நீ இஸ்ரவேலின் வாழ்வையின் காண்பாயின்னு இருக்கும். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேல் வாழ்வையின் காண்பாயின் வசனம் இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவர் பயந்து நடக்கும்போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நமக்கு தந்து வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் நமக்கு இல்லைன்னா நம்ம வந்து எதுலேயும் ஒரு இதில் ஓட்ட போடுவாங்க, அதில் வந்து சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் கர்த்தருக்கு பயந்து அப்படி சொன்ன முழங்கால் போடுங்க. சீக்கிரம் ஏசப்ப வர போகிறாங்க. நம்ம எல்லாத்தையும் பரலோகராஜ்யத்தை தூக்கி போகிறது ஒரு பேர் சுத்தமாக இருக்குது. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வசனத்தை கை கொண்டு நடங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை சிலாக்கியத்தை நமக்கு தந்து நம்ம ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. அந்த நாளிலே இப்படி வார்த்தையை கொடுக்க முடியாத தேவனுக்கு பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பேருடைய வார்த்தைகளை கேட்டு அதனுடைய நடக்க நீ உதவி செய்ய வேண்டுமோ ஜெபிக்கிறப்பா. ரட்சியம் ஆண்டவரை எல்லா பிள்ளைகளையும் ரட்சிங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்குற மக்களை ரட்சிங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் ரட்சிங்க ஏசப்பா. அது மாத்திரம் இல்லையா, கிறிஸ்துவ பேர் பெற்ற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. பிரஜாதி மக்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. ஒருவர் கேட்டுக்கிறோம் சித்தல்லப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை. ரட்சியம் ஆண்டவரை, நீ ரட்சியம் ஆண்டவரை, ரட்சியம் ஆண்டவரை. ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்க ஏசப்பா. நீங்க ரட்சித்து தாங்கப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஜனங்களை ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்கப்பா. கல்லான இருதயங்களை சதையை மாத்திர கத்த நீர் ஆண்டவரை. கல்லான இருதயத்தெல்லாம் சதையை மாற்றும் ஆண்டவரை, சதையை மாற்றும் ஆண்டவரை. கல்லான இருதயங்கள் சதையான இருதயம் மாறட்டும் என்று நான் சொல்லிக்கிறியா.
பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உடைய ஆளுகைக்கு ஒப்புக்கொண்டுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய வசனத்துக்கு தகப்பனே கொஸ்டின் கேட்கிற மக்கள், கேள்வி கேட்கிற மக்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ரட்சிக்கப்பட்டதான் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவாங்க ஆண்டவரே. அப்படியே கத்த செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒரு மண்ணப்பா நினைவுறப்பா, நாங்கள் ஒரு புல்லுப்பா நினைவுறப்பா. கர்த்தாவை எங்களை நோக்கி பார்க்குற ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உண்மை நோக்கி பார்க்கட்டையா, உண்மை நோக்கி பார்க்கட்டையா, உண்மை நோக்கி பார்க்கட்டையா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தை கிரியை செய்ய மகிமைப்படுங்கப்பா. பிரஜை மக்களெல்லாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா. விக்கிரத்தின் பிடியில சிக்கி கிடக்கிற மக்களை ரட்சித்து தாங்கப்பா. பாவ பிடியில சிக்கி கிடக்கிற மக்களை ரட்சித்து தாங்கப்பா. வியாதினால பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களால சுகத்தை கொடுமாண்டவரை, சுகத்தை கொடுமாண்டவரை, சுகத்தை கொடுமாண்டவரை, சுகத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜீவனுள்ள வார்த்தையை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே தூரி சதலவா ரீக்கலவா ரிசவரிக்கவா. இப்படி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை. பிள்ளைகளுக்குள்ளாக நல்ல பரிபூர சுகத்தை உண்டாகட்டும் ஐயா. சமாதானம் இல்லாதபடி சமாதானத்தை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறையா. கண்ணீரை தொடங்க ஏசப்பா, கண்ணீரை தொட்டீங்கப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இணைஞ்சு வாழட்டும் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. கடன் பாட்டிலுக்கு போய் கடன் பார்த்து நல்ல ஒரு விடுதலை கொட்டீங்க ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் ஐயா. கீழ்ப்படுகிற இருதயத்தையும் கர்த்தர் கொடுத்து நாமத்தை மகிழப்படுத்துங்க ஏசப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துறீங்க, வெறுமையாக்குறப்பா. கர்த்தர் நாம் மாத்திரமே வேண்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.